அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊரில் சிகரெட் பிடிக்கிறவங்க, ஆல்கஹால் பயன்படுத்துகிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. இது சாதாரணமாக நடந்த மாதிரி தெரியலை. பழைய காலத்து சினிமாக்களில் புகைப்பிடிக்கிறவங்களையும் மது அருந்தினவங்களையும் ஒரு கெட்டவங்களாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. கதையில் வில்லன்னாலே அவங்க சிகரெட் பிடிக்கிறவங்களாகவும் மது அருந்துறவங்களாகவும் தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சினிமாவில் ஹீரோவே சிகரெட் பிடிக்கிறாங்க, மது அருந்துறாங்க. சில கதைகளில் கதைக்கு தேவையில்லைன்னா கூட அதை வற்புறுத்தி திணிக்கிறாங்க. அடுத்ததான் இந்த சிகரெட்டும் ஆல்கஹாலும் காமெடியில் வர ஆரம்பிச்சது. நம்ம பார்த்து ரசித்த காமெடிகள் எல்லாம் பார்லேயே நடக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்து நம்ம சிரிக்க ஆரம்பித்தோம். ஹீரோஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆனோம். சில பேர் வாங்க ஆரம்பித்தாங்க, புகைக்க ஆரம்பித்தாங்க. அது பரவ ஆரம்பிச்சது. சரி, இதனால என்ன பிரச்சனை வந்துட போகுதுன்னு சில பேர் யோசிக்கலாம். எல்லா பிரச்சனையோட வேறே இதுதான். ஒருத்தருக்கு உடல்நல சரியாக இருக்கணும்னா முக்கியமான வைட்டல் ஆர்கன்ஸே லங்ஸும் லிவரும் தான். லங்ஸ் அதாவது நுரையீரலை சிகரெட் காலி பண்ணுது, லிவரை ஆல்கஹால் காலி பண்ணுது. உங்களுக்கு தோணலாம், அவங்கவுங்க இஷ்டம், அவங்கவுங்க குடிக்கிறாங்க, சிகரெட் புகைக்கிறாங்க அப்படின்னு. அவங்க பயன்படுத்துறதுனால சிகரெட்டையும் ஆல்கஹாலையும் பயன்படுத்தாத நிறைய மக்களுக்கு அது பாதிப்பு உருவாக்குது. எடுத்துக்காட்டா, சிகரெட்டை அவங்களே புகைக்கிறவங்கள விட அந்த சிகரெட்டோட புகையினால் பாதிக்கப்படுறவங்க, அதாவது பேசிவ் ஸ்மோக்கர்ஸ்க்கும் அதே விளைவுகள் உருவாக்கப்படுது. இப்போது ஒரு சாதாரண மளிகை கடையில் ஒருத்தர் 10 ரூபாய்க்கு சிகரெட்டோ அல்லது 10 ரூபாய்க்கு இப்போ பீடி கட்டு கூட வந்துடுச்சு, அதை புகைக்கிறாங்க. பக்கத்தில் ஏதாவது குழந்தைகள் அல்லது பெரியவங்க இருந்தாலும் அதை பற்றிலாம் அவங்க கவலையே படுறதில்லை. அவங்களுக்கு தேவை அந்த சிகரெட்டை புகைக்கணும் அப்படின்னா. இதனால் மற்ற சுற்றி இருக்கவங்களுக்கும் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. ரெண்டாவதாக ஆல்கஹால் பயன்படுத்துறது. ஆல்கஹால் பயன்படுத்தி எத்தனை ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது, அவங்களோட கான்ஷியஸ்னஸ்ஸே தவறுது. அதனால தான் கொலைகளும் கற்பழிப்புகளும் விபத்துகளும் நடக்குது. இதை தடுக்க வேண்டியதில் முக்கிய பங்கு அரசாங்கத்துக்கும் இருக்குது. விற்கிறத தடுக்கும்போது தான் அது வாங்குறவங்க பயன்படுத்தாமல் இருப்பாங்க. மக்கள் இந்த மாதிரி போதைப் பொருள்களுக்கு அடிமையாகிறதுனால சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுது. விபத்துகள் ஏற்படுறதுனால அரசாங்கத்துக்கும் மருத்துவமனை வழியாக நிறைய செலவுகள் ஏற்படுது. இங்கே செலவுகள்ங்கிறது மது அருந்திட்டு விபத்துக்குள்ளாகிறதுனால மட்டும் இல்லை. இப்போ அரசாங்கமே மது விற்கிறதுல என்ன பிரச்சனைனா, அரசாங்கம் மதுவை விற்று பணத்தை வாங்கிடுறாங்க. அந்த பணம் அரசாங்க தேவைகளுக்காக பயன்படுத்துகிறாங்கங்கிறது அவங்க வாதமாக இருக்கலாம். ஆனால் அதே பணம் தான் இவங்க விபத்து ஏற்பட்டாலோ அவங்க உடல்நிலையில் எந்த சரியில்லாத இருந்தாலோ அது மறுபடியும் அந்த அரசு மருத்துவமனைக்கு அவங்க சேரும்போது அதற்கான மருந்துகள், மருத்துவர்களுக்கான சம்பளம், அதில் அந்த மதுவை விற்று வாங்கின பணமே மருத்துவமனை வழியாக செலவாக்கப்படுது. சில பேருக்கு தோணலாம், எல்லாரும் என்ன அரசு மருத்துவமனைக்காக போகிறாங்க அப்படின்னு. பணம் இருக்கிறவங்க தனியார் மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெற்றுக்கிறாங்க. ஆனால் எல்லார்ட்டையும் பணம் இல்லையே. இப்போ ஒரு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு பல லட்சங்கிறது தேவைப்படும். இப்படி பல லட்சம் இல்லாத மக்கள் அரசாங்க மருத்துவமனைக்கு தானே போகிறாங்க. மக்களுக்கு மது விற்று அதுலேருந்து வர்ற காசு அரசாங்கம் நடத்துறதுக்கு தேவையாக இல்லாமல் மறுபடியும் அது மருத்துவமனைகளுக்கு போய் செலவாக்கப்படுது. நம்ம சில வீடியோவில் பார்த்துருக்கலாம், சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்பைனில் ஒரு விதமான நோய் வந்து அதற்கான மருந்து பல கோடிக்கு விற்கப்படுது. அதை வாங்குறதுக்காக வீடியோஸ் வெளியிட்டு டொனேஷன் கேட்குறாங்க. இப்போ சொல்லுங்கள், இப்போ அரசாங்கம் நடத்துகிற மருத்துவமனையில் யாரை காப்பாற்றணும் அப்படின்னு? மது புகையிலை பயன்படுத்தாத அந்த குழந்தையா, மது புகையிலை பயன்படுத்தி அதனால் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைக்கு சேர்ந்திருக்கவங்களுக்கா? யாருக்கு அந்த மருத்துவமனைக்கான செலவு பயன்படுத்தப்படணும்? இதுதான் முக்கியமான பிரச்சனையே. மது மற்றும் புகையிலை நம்மளை மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் அது பாதிக்குது. அதனால் அனைவரும் இதை விட்டு விலகியே இருப்போம். மேலும் இந்த 2 வகையான பொருட்கள்ங்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் குறைச்சி நம்மளோட ஆயுட்காலத்தையும் குறைச்சிருது. இப்படி இருக்கிற ஒரு சமுதாயத்தால் ஒரு ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்க முடியாது. அதனால் இந்த மது மற்றும் புகையிலையை பயன்படுத்தாமே இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. சிந்தியுங்கள் மக்களே.